நம்ம 10th மேக்ஸு சாப்டர் 2ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 2.9 ஓகேங்களா? அதில் இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், இஃப் 1 + 2 + 3 அப் டு k = 325 ஓகேங்களா? ஸோ கே வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பரை கொடுத்துனா 325 அப்படின்றத சொல்லிட்டாங்க. தென் ஃபைண்ட் 1³ + 2³ + 3³ அப் டு k³ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா பாருங்க. இது கொஸ்டின் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். 1³ சரி ஃபஸ்ட்டு வந்து 1லேருந்து ஆரம்பிக்கிறேன். 1 + 2 + 3 அப் டு k = 325 ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 1³ + 2³ + 3³ அப் டு k³ என்ன அப்படின்ட்டு. ஸோ நமக்கு இதை பார்த்தீங்கன்னா 1லேருந்து k வரைக்கும் இருக்குது. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். 1 + 2 + 3 அப் டு n இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாம் ப்ளஸில் இருக்கிறதுனால சம்மேஷன் வந்து n × n + 1/2 ஓகேங்களா? ஸோ அப்போ அதே இது 1 + 2 + 3 அப் டு k வரைக்கும் இருக்குது. ஸோ இதுக்கான சம்மேஷன் என்ன வரும்? n இருந்தால் n × n + 1, k இருந்தால் என்ன வரும்? k × k + 1/2. ஸோ இது அப்போ skன்னு மாறிடும் ஓகேங்களா? ஸோ அப்போ sk கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 325 கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ இதே இது செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1³ + 2³ அப் டு n³ இருந்தால் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும் ஓகேங்களா? அதே இது 1³ + 2³ அப் டு k³ அப்படின்னா n இருந்தால் n, அப்போ k இருந்தால் என்ன வரும்? k தானே வரணும். ஸோ k × k + 1/2 ஹோல் ஸ்கொயர் கரெக்டுங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியும் k × k + 1/2 தான் இது 325. அப்போ k × k + 1/2 அப்படின்ற இடத்துல 325 போட்டிங்க அப்படின்னா ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற கொஸ்டின் கிடைக்கும் ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டேட்டா வச்சு இந்த டேட்டாவில் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா? ஸோ இதுக்குரிய டேட்டா 325. அப்போ இதுக்குரிய டேட்டா பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் 325 ஹோல் ஸ்கொயர் போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா? ஸோ 325 நம்ம கால்குலேட் பண்ணி பாருங்கள். 325 × 325 ஓகேங்களா? ஸோ இது ட்ரிபிள் டிஜிட் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே நம்ம சொன்ன ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு 2 டிஜிட் எடுக்கிறோம். 5 × 5 25 ஓகேங்களா? இதுவும் 32, இதுவும் 32. அப்போ 32 × 33 அப்படின்னு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1056 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1,05,625 அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா? ஸோ அவன் கேட்டிருக்க k³ SN³ ஓகேங்களா? ஸோ இதுதான் கரெக்டான வார்த்தை, SK³ இது SK, இது SK³ ஓகேங்களா? ஸோ SK கொடுத்துருக்கான், SK³ கேட்டிருக்கான். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா வெறும் SKவாக இருந்துச்சு அப்படின்னா k × k + 1/2, SK³ இருந்துச்சுன்னா k × k + 1/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ அதை தான் நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன் ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு சம் பார்ப்போம். ஸோ தேர்டு சம் பாருங்கள். 1³ + 2³ + 3³ அப் டு k³ = 44,100. Then find 1 + 2 + 3 up to k = என்ன? ஸோ செகண்ட் சம்மில் இந்த k வரைக்கும் கொடுத்துட்டு வேல்யூவை கொடுத்துட்டு k³ என்னன்னு கேட்டாங்க. ஆனால் தேர்டு சம்மில் k³ வேல்யூவை கொடுத்துட்டு k என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா? சம்மேஷன் ஆஃப் k. ஸோ செகண்ட் சம்மோட உல்ட்டா தான் இது. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ 1³ + 2³ + 3³ அப் டு n³ = n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா? அதே இது 1 + 2 + 3 அப் டு n இருந்துச்சு அப்படின்னா n × n + 1/2 ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்குரிய தெரிஞ்ச ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சுருந்தா நம்ம வேல்யூவை அப்ளை பண்ண போகிறோம் ஓகேங்களா? ஸோ அப்போ n³ பதிலாக k³ இருக்குது. ஸோ k³ அதாவது சம்மேஷன் ஆஃப் k³ n × k × k + 1/2 ஹோல் ஸ்கொயர் = 441,000 போட்டிருக்காங்க ஓகேங்களா? ஸோ இது வந்து SK³
ஸோ அதே இது கேவாக இருந்துச்சு அப்படின்னா கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2 தான். ஸோ இதுக்கான கொஸ்டின் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை எஸ்கே கியூபு இது வந்து ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை நான் எடுக்கிறேன் அப்படின்னா 441 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 21, 00 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 210. ஸோ இதோட ஸ்கொயர் தான் இது, சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 210 ஹோல் ஸ்கொயர். அப்போ கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2 என்னது 210, ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2 வந்து 210 அப்படின்ற ஆன்சரை எடுத்துடலாம், ஓகேங்களா? இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 44,100 எழுதுவோம், ஓகேங்களா? கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 44,100. ஸோ அதே தான் இங்கே கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 210 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2, ஓகேங்களா, ஈக்குவல் டு இதோட ஸ்கொயரையும் கட் பண்ணால் 210 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் இருந்து இங்கே வந்து இதுக்கான ஆன்சர் 210 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்பு எழுதி ஆகணும். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம், இது ஸ்கொயர் ரூட் டபுள் சைடும் டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு அப்படின்னு போட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். ஸோ அப்படி பண்ணலாம். இல்லாட்டி ரெண்டு சைடுமே ஸ்கொயரில் இருக்கிறதுனால ஸ்கொயரை கேன்சல் பண்ணலாம். ரெண்டு மெத்தடில் எதை வேணாலும் செய்யலாம், ஓகேங்களா? ஸோ எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் இந்த 210 தாண்டி வராது. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 2.9ல் இருக்கக்கூடிய இந்த சம்மு 4th சம் தான் பார்க்க போகிறோம். ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ் 1 cube plus 2 cube plus 3 cube ... should be taken to get the sum 14,400, ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14,400, ஓகேங்களா? அப் டு n வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்க. என்னன்னு தெரியாது. ஸோ மொத்த சம்மும் 14,400. அப்போ n ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. எத்தனை டேர்ம் வரைக்கும் ஆட் பண்ணால் இந்த 14,400 ஆன்சராக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வழக்கம்போல் தெரிஞ்ச ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் n கியூபுக்கு தான், ஓகேங்களா? n கியூபுக்குனா என்ன ஃபார்முலா, n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலா தான். ஸோ n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது 14,400, ஓகேங்களா? அப்போ எனக்கு வந்து என்னது n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 தான் வேணும், கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன், 14,400 ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். நம்மளுக்கு தெரியும் 12ஓட ஸ்கொயர் தான் 144, ஓகேங்களா? ஸோ அப்போ 12ன்னு போட்டுறேன். 144க்கு 12 போட்டாச்சு, 00க்கு சிங்கிள் ஜீரோ. ஸோ அப்போ n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 அப்படின்றது 120. சிம்பிளாக சொல்லணும்னா 14,400 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஆன்சர் 120, ஓகேங்களா? ஸோ இப்போ n இன்ட்டு n ப்ளஸ் 1, இந்த 2 வந்து அந்த சைடு போகும்போது 120 இன்ட்டு 2 240, ஓகேங்களா? ஸோ இந்த எண்ணை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். n இன்ட்டு n n ஸ்கொயர், n இன்ட்டு 1 n, இந்த 240 இந்த சைடு வரும்போது -240 ஈக்குவல் டு 0, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 240யை நான் ஃபேக்டரைஸ் பண்ணணும், இந்த ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ ஃபேக்டரைசேஷனுக்கு அந்த 240யை நான் அப்படியே எடுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு மைண்டு கால்குலேஷன் தான். நம்ம முடிஞ்சால் நம்மளாவே செய்யலாம். என்ன அப்படின்னா எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் -240 அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். -240, பட் எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் -240 வருது, அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 1 வரணும், ஓகேங்களா? ஸோ அந்த ரெண்டு நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம யோசித்து செய்யணும். ஸோ அதை யோசிக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு தெரியாத பட்சத்துக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணுங்கள். ஃபேக்டரைசேஷன் சிந்தட்டிக் டிவிஷன் போட்டு பாருங்கள். ஸோ 2ஆல் போட்டிங்கன்னா 60, வேணாம் இந்த இடத்துல 5 போடுவாங்க தான் வேணாம் குறையும். ஸோ 12, 3 போட்டால் 4, 2 போட்டால் 2. ஸோ பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ இப்போ இதுக்குள்ளே இருக்கிறத ரெண்டாக பிரிக்க போகிறேன். நம்மளுக்கு வந்து என்னது கூட்டினா 1 வரணும். அப்போ ரெண்டுமே அடுத்தடுத்த நம்பராக தான் கண்டிப்பாக இருக்கும். ரெண்டு அடுத்தடுத்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் -240. ஸோ இங்கே பாருங்கள், 2 2s are 4, 4 5s are 20. இங்கே பார்த்தீங்கன்னா 12 தான் வரும். இது முடிஞ்சிடலாம். ஸோ அப்போ 2 2s are 4, இது ரெண்டே மல்டிபிள் பண்ணுங்கள் 15 வரும்.
இது ரெண்டையும் பாருங்க 2 2 சார் 4 4 2 சார் 8 8 2 சார் 16. ஸோ இப்படி தான் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன் ரெண்டையும் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுக்கு இதை பிரிக்கிறேன் 5 இன்ட்டு 3 பிரிக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 16 வரும், இதை மல்டிபிள் பண்ணால் 15 வரும். ஸோ 16 15 மல்டிபிள் பண்ணால் 240 அப்படின்ற ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஆனால் எது ப்ளஸ் எது மைனஸ்ன்றதையும் நம்ம தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ கூட்டினா ப்ளஸ் வருது, அப்போ பெரிய டேர்ம் தான் ப்ளஸ்ஸு, ஸ்மால் டேர்ம் வந்து மைனஸ். ஓகேங்களா? லார்ஜர் டேர்ம் வந்து ப்ளஸ்ஸு, ஸ்மாலஸ்ட் டேர்ம் வந்து மைனஸ். அப்போ n + 16 n - 15 = 0. ஓகேங்களா? ஸோ ஃபேக்டரைசேஷன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் இங்கேயே எழுதுகிறேன், எனக்கு வீடியோ கவர் ஆகணுன்றதுக்காக. ஸோ அப்போ n + 16 = 0. அப்படி இல்லை அப்படின்னா n + 15 = 0. ரெண்டில் ஏதாவது ஒன்று ஜீரோவாக இருந்தால் தான் ஆன்சர் ஜீரோவாக வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ n = -16. இந்த இடத்துல நான் -15, இங்கே வந்து மைனஸ். ஓகேங்களா? இந்த 16 அந்த சைடு போகும்போது -16. அப்படி இல்லை அப்படின்னா -15 அந்த சைடு போகும்போது +15. ஸோ என்னன்றது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு கண்டிப்பாக நெகட்டிவில் வர சான்ஸே இல்லை. எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம ப்ளஸில் தான் சொல்லுவோம், மைனஸில் சொல்ல மாட்டோம். ஸோ அப்போ n = 15. ஸோ அப்போ அந்த 14,400 வரைக்கும் ஆட் பண்ணக்கூடிய n³ வந்து எத்தனை அப்படின்னா 15 டேர்ம்ஸும் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 15 டேர்ம்ஸும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது 14,400. ஓகேங்களா? இது அப் டு 15 டேர்ம்ஸ். Okay, students. Next.